தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன கார்த்தி, நான் கௌதம ஏமாத்தி வாங்கி கொடுத்த கழுத்தை வச்சு நீங்க சொத்துக்கு ஓனர் ஆயிட்டீங்க. வாழ்த்துக்கள். என்னதான் கார்த்திக் சொத்துக்கு ஓனர் ஆனாலும் கம்பெனியை ப்ராஃபிட்டபிளா மாத்தி சேர்மனா சக்சஸ் ஆகணுமே, அது விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். அதுக்கு நான் என்ன பண்ணணும் மேடம்? எம்வாக் மால் ப்ராஜெக்ட் அக்ரிமெண்டோட நிக்குது. அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் தான் கேட்க வந்தோம். நல்ல விஷயம் தான் நீங்க கேக்குறது. ஆனா அது எப்படி முடியும்? அந்த ப்ராஜெக்ட் கௌதம் சைன் பண்ணது. அவர்தான் இப்ப கம்பெனிலே இல்லையே. கௌதம் போனா என்ன சார்? நீங்க கம்பெனியை வச்சுதானே ப்ராஜெக்ட் கொடுத்தீங்க, தனிப்பட்ட பர்சனை நம்பி கொடுக்கலையே. யார் சொன்னது மேடம்? இண்டஸ்ட்ரியிலேயே கௌதமோட பர்ஃபார்மன்ஸ் கன்சிடென்சியா இருந்ததை பார்த்துதான் எங்க எம்டி அவரு எம்வாக் மால் எல்லாத்துக்கும் செலக்ட் பண்ணாரு. இப்ப அவரே இல்லங்கிறப்போ ப்ராஜெக்டை எப்படி மேடம் உங்க கம்பெனிக்கு கொடுப்பாங்க? சான்ஸே கிடையாது மேடம். அதை மட்டும் நீங்க மறந்துடுங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நாங்க உங்களை நம்பிதான் சார் வந்தோம். ஆனா உங்க மேல எங்க எம்டிக்கு நம்பிக்கை வரணுமே. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன திறமை இருக்கு? இதுக்கு முன்னாடி எத்தனை ப்ராஜெக்ட் நீங்க சக்சஸா பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு கௌதமோட தம்பிங்கிற தகுதியை தவிர வேற என்ன தகுதி உங்களுக்கு இருக்கு? சார் ஐயோ, கோவப்படாதீங்க. இப்படி எல்லாம் எங்க எம்டி கேட்டார்னா அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்கன்னு தான் நான் கேட்க வந்தேன். சார், நீங்க உங்க எம்டி கிட்ட எங்களை பத்தி நல்ல விதமா சொல்லுங்க. அதுக்கு நாங்க உங்களை கவனிக்கிறோம். கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நான் எம்டிட்ட ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு உங்க சைடுல ரொம்ப வீக்கா இருக்கே. அதனால தானே நான் யோசிக்கிறேன். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? அப்ப அக்ரிமெண்ட் போட்ட ப்ராஜெக்டோட நிலைமை கேன்சல் தான். சார் வாட்? கேன்சல் ஆன உடனே அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற எஸ்எஸ்கேக்கு இந்த ப்ராஜெக்ட் போயிடும். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? இது என்னோட முதல் ப்ராஜெக்ட் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என் கையில எதுவும் இல்ல கார்த்தி. சார் இல்ல, எங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சே ஆகணும். இது எங்க கௌரவ பிரச்சனை. நீங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ். இதுல ஒரு சான்ஸ் வேணா இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்ல கௌதம் ஏதாவது ஒரு வகையில இன்வால்வ் ஆகுறாருன்னா எங்க எம்டி நிச்சயம் கன்சிடர் பண்ணுவாரு. கௌதம் எப்படி சார் முடியும்? கௌதம் தான் வெளியே துரத்திட்டோமே சார். அது உங்க பிரச்சனை கார்த்தி. கௌதமோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனும் டெடிகேஷனும் எங்க எம்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கௌதம் இந்த ஒர்க்ல இல்லைன்னா எம்வாக் மால் ப்ராஜெக்ட் உங்களுக்கு இல்லை. அது மட்டும் நிச்சயம். சொல்லிட்டீங்கல்ல, கௌதம் இந்த ப்ராஜெக்ட்ல நிச்சயமா இருப்பான். அத்த அது எப்படி அத்த? நீ சும்மா இரு கார்த்திக். கௌதம்க்கும் கார்த்திக்கும் சொத்து பிரச்சனை தானே தவிர மத்தபடி நாங்க கேட்டா கௌதம் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஹெல்ப் பண்ணுவான். இங்க பாருங்க, கௌதமே முன்னாடி நின்னு எம்வாக் மால் ப்ராஜெக்ட முடிச்சு கொடுக்கற மாதிரி அவர்கிட்ட டாக்குமெண்ட்ல ஒரு சைனை மட்டும் வாங்கிடுங்க. அத பார்த்தா எங்க எம்டிக்கு தானாவே ஒரு நம்பிக்கை வந்துடும். அப்புறம் நானும் அவர்கிட்ட உங்களை பத்தி பேசுறேன். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கே கிடைக்கிற மாதிரி நான் செய்யறேன். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டு வரோம். அதை மட்டும் செஞ்சிருங்க மேடம். அதுக்கப்புறம் எங்களோட 200 கோடி ரூபாய் மால் ப்ராஜெக்ட் கார்த்திக் கிட்ட தான் போகும். இதை யாராலையும் தடுக்கவே முடியாது. கார்த்திக், போலாம் வா. வரோம் சார். எப்படியோ மேனேஜரோட உயிரை காப்பாத்தி வேலையை வாங்கிட்டீங்க. இல்ல சார், நான் காப்பாத்தும் போது அவர் மேனேஜர்னு தெரியாது. எனக்கு அவரோட உயிர் மட்டும் தான் தெரிஞ்சது. ஆமா, என்ன யாருன்னு தெரியுமா? தெரியலையே சார். நான் தான் இந்த மில்லோட ஓனர். ஓனர் மாதிரி. ஓஹோ, இது எங்க மாமாவோட மில்லு. இங்க எல்லாமே நான் தான். ஆஹா. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் முழுதினமும் தினதினமும்
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.